முருகப்பெருமான் சிறுவன் வடிவம் எடுத்து ஆடிக்கொண்டிருந்த காலம் அது. பெரும் புலவர் ஔவையார் நீண்ட தூரம் நடந்து வந்த களைப்பில் ஒரு நாவல் மரத்தின் அடியில் வந்து அமர்ந்தார். அந்த மரத்தின் கிளை ஒன்றில் ஒரு சிறுவன் அமர்ந்திருந்தான். அவரை பார்த்த சிறுவன், பாட்டி, உங்களுக்கு பசிக்கிறதா? நாவல் பழம் பறித்துப் போடட்டுமா என்று கேட்டான். ஔவையாரும், சரி அப்பா, பறித்துப் போடு என்றார். அப்போது அந்த சிறுவன் ஒரு வேடிக்கையான கேள்வியை கேட்டான். பாட்டி, உங்களுக்கு சுட்ட பழம் வேண்டுமா அல்லது சுடாத பழம் வேண்டுமா? ஔவையார் ஒரு நிமிடம் திகைத்தார். பழத்தில் என்ன சுட்ட பழம்? சுடாத பழம். சரி, சுட்ட பழத்தையே போடு என்றார் வேடிக்கையாக. சிறுவன் மரத்தை பலமாக உலுக்கினான். பழங்கள் மண்ணில் விழுந்தன. ஔவையார் அந்த பழங்களை எடுத்து அதன் மேல் ஒட்டியிருந்த மண்ணை போக்குவதற்காக ஃபூ ஃபூ என்று வாயால் ஊதினார். அப்போது மரத்தில் இருந்த சிறுவன் சிரித்துக்கொண்டே சொன்னான், என்ன பாட்டி, பழம் ரொம்ப சுடுகிறதா? ஏன் ஊதுகிறீர்கள்? அப்போதுதான் ஔவையாருக்கு உரைத்தது. மண்ணில் விழுந்த பழத்தை ஊதும்போது அது சூடாக இருப்பது போலத் தோன்றும். அதுவே சுட்ட பழம். மரத்திலிருந்து நேரடியாக பறிப்பது சுடாத பழம். ஒரு சிறுவன் தன்னை தனது அறிவால் வென்றுவிட்டதை எண்ணி வியந்த ஔவையார், நீ சாதாரண சிறுவன் அல்ல என்று உணர்ந்தார். உடனே முருகன் தனது உண்மையான உருவத்தை காட்டி ஔவையாருக்கு அருள் பாலித்தார். எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் தலைக்கணம் இருக்கக்கூடாது என்பதையும், எளிய விஷயத்திலும் பெரிய தத்துவம் ஒளிந்திருக்கும் என்பதையும் உணர்த்தவே முருகன் இந்த திருவிளையாடலை செய்தார். நீதி, கல்விக்கு எல்லையே இல்லை. கற்றது கைமண் அளவு என்பதை உணர்ந்து எப்போதும் பணிவுடன் இருக்க வேண்டும். கடவுள் மீது நம்பிக்கை இருந்தால் ஓம் முருகா என்று கமெண்ட் செய்யுங்கள். குழந்தைகளுக்கான அழகான கதைகள் மேலும் பார்க்க சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்ய மறக்காதீர்கள். டைனி ஸ்டோரிஸ்.